புதுமையிலே தெரிந்து கொள்ள முடியும். கானாவூர் திருமணம். கானாவூர் திருமணத்திலே எத்தனையோ பேர் வந்திருக்கின்றார்கள். இன்று நாம் பல திருமண வீடுகளுக்கு செல்லுகின்றோம். அங்கே சென்று என்ன பார்க்கின்றோம்? அந்த ஆடை அழகாக இருக்கிறதா, அந்த சேரீ அழகாக இருக்கிறதா, அந்த சுடிதார் அழகாக இருக்கிறதா, போட்டிருக்கிற நகை நன்றாக இருக்கிறதா, அந்த பேண்ட் ஷர்ட் நன்றாக இருக்கிறதா, கலர் நன்றாக இருக்கிறதா, அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாங்களா, சாப்பாடு நல்லா போடுவாங்களா, என்ன மேக்கப் பண்ணியிருக்கிறாங்க, எங்கே இந்த ஆட்களை கூப்பிட்டு இதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க என்பது போன்ற வெளிப்புற அடையாளங்களை நாம் உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டம். அன்றைய காலகட்டத்திலும் திருமணம் என்பது பல நாட்கள், ஒரு வாரம் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்பொழுதும் பல அலங்காரங்கள் செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் அன்னையினுடைய பார்வை எங்கே இருக்கிறது? வந்திருக்கின்ற அனைவரும் மகிழ்ச்சியாக உணவை உண்டு செல்ல வேண்டும். இந்த நடக்கின்ற இந்த நிகழ்வு எந்த ஒரு பிரச்சனையுமின்றி பாதுகாப்பாக நிகழ வேண்டும். ஆகவே அதற்கு தடங்கலாக ஒரு நிகழ்வு நடக்க இருப்பதை அவள் கண்டுகொள்கின்றாள். என்ன? திராட்சை ரசம் தீர்ந்து போகப் போகின்றது. ஆகவே அவர் முன்னின்று அந்த நிகழ்வை இயேசுவின் மூலம் நிகழ்த்துகின்றார். ஆக இது தன்னுடைய பெயரை வெளிப்படுத்துவதற்காக செய்தாரா? இல்லை. இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும் என்று செய்தாரா? இல்லை. மாறாக அந்த திருமண பந்தியில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த திருமண தம்பதியினருக்கு நல்லது நிகழ வேண்டும், வந்தவர்கள் எல்லாம் வாழ்த்தி செல்ல வேண்டும் என்பதற்காக அன்னை மரியாள் இந்த செயலை செய்கின்றார்.